இப்ப கேரளத்துல நடந்திருக்கிற இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அற்புதம், ஒரு அதிசயம். திருவனந்தபுரம் 45 ஆண்டு காலமாக இடதுசாரி கட்சிகளோட கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த 101 வார்டுல 50 வார்டு ஜெயிச்சுட்டு அத கைப்பற்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டெவலப்மெண்ட். இந்த தேர்தல்ல ரொம்ப அடிபட்டிருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா, எல்டிஎஃப் லெஃப்ட் டெமோக்ராட் பார்த்தீங்கன்னா, கோழிக்கோட தவிர்த்து எங்கேயுமே இடதுசாரி கட்சிகளுக்கு இடம் இல்ல. காங்கிரஸுக்கு இதுல பெரிய வெற்றி இருக்குது. காங்கிரஸ் முதலிடத்தை பிடித்திருக்கு. இந்த சபரிமலையில கோவில்ல இந்த தங்க தகடுகள் திருட்டு விஷயம் இருக்கு பாருங்க. ஆமா. அது இந்து சென்டிமெண்ட்ஸ ரொம்ப அஃபெக்ட் பண்ணித்து கேரளத்துல. காங்கிரஸ்க்குள்ள என்னன்னா தலைவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, தொண்டர்கள் கம்மி. சசி தரூர் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபாக்ட் இந்த நேற்றுக்கு திருவனந்தபுரத்துல ஜெயிச்சப்பரு அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு பிஜேபிக்கு. காங்கிரஸ் கட்சி, அது பிரியங்கா காந்தி போல தலைவர்கள், அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி, அவங்க திருப்பரங்குன்ற மேட்டர் சரியா புரிஞ்சுக்கல. அதை வந்து அது இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல இருக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. அதுல குறிப்பிட்டதாக இந்த நிதி அரசர் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துக்காக தான் வேலை பண்றாரு, ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி வச்சிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பாருங்க. அதுல அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ரியாக்ட் பண்றாங்க. நீங்க ஒரு ஜட்ஜை டார்கெட் பண்றீங்க, இது தவறு. உங்க அரசியலுக்காக அவரை டார்கெட் பண்ணக்கூடாது. அது வந்து சொல்லி அது பெரிய மேட்டர் ஆயிடுச்சு. பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, இது அனாவசியமாக டிஎம்கே ஒரு அயோத்தியா பாபரி மாதிரி ஒரு இஷ்யூ பண்ண பார்க்குறாங்க. எதுக்கு பண்ண பார்க்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வேற பிரச்சனை. ஆக்டர் விஜயோட தமிழக வெற்றி கட்சி மைதானத்தில் இறங்கின பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுங்க, நம்ம மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அங்கே போயிடும் போது கிறிஸ்துவர் ஓட்டுகளை தான் அந்த போனாலும் அது கட்டாயம் போயிடும். இஸ்லாமியர் ஓட்டுகளை நம்ம எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கணும், இல்லை அது போயிட போகிறது. ஏன்னா என்ன இன்ஃபர்மேஷன் பிஜேபிக்கு கிடைக்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட் ஹைகமாண்டுக்கு என்னன்னா, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அதில் ஜாதி இதெல்லாம் கிடையவே கிடையாது. விமன் ஓட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க விஜய் பக்கம். அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சரி, தே ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் விஜய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இதுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி இருக்கிறது. உண்மையாகவே தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுகிறது. எப்படி பார்க்கறாங்க நேஷனல்ல இருந்து இந்த விஷயத்தை? கோபாலகிருஷ்ணன், முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா இடத்தில் நபீன் குமார் சின்ஹா, அதாவது நிதின் நபீன்கிறவரை பிஜேபியோட ஒர்க்கிங் தலைவரா போட்டிருக்காங்க, ஒர்க்கிங் பிரசிடென்ட். இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். இப்ப பிஜேபி பார்லிமெண்டரி போர்டு அவரை இது பண்ணியிருக்காங்க. அவர் பிஆர் நிதிஷ்குமார் அமைச்சரவையில் அமைச்சரா இருக்கிறார், அதாவது ரோட் மினிஸ்டர். அவர் ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் இது. அண்ட் வயசுல ரொம்ப கம்மி, அவருக்கு 45 வயசு தான். இப்ப தொடர்ந்து யார் தலைவர்னு ஒரே இது பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இவர் பேர் இன்று அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அவர் ஒர்க்கிங் பிரசிடென்ட், அதாவது அவரை ஒரு இன்ட்ரீம் சார்ஜ் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபுல் பிரசிடென்ட் இல்லாம ஜே.பி. நட்டா இடத்துல அவர் வந்திருக்காரு. ஜே.பி. நட்டா அவரோட டேர்ம் முடிந்து போயிருந்தது. அவர் 4 வருடம் ஆயிடுச்சு. அதனால பீகார் தேர்தல் முடிந்த பிறகு போடணும்னு. பீகார்ல பிஜேபி கிடைத்த அமோக வெற்றிக்கு பிறகு அதுல பிஜேபி தரப்பிலிருந்து அதிகம் உழைத்து நிறைய சீட்டுகளை பிஜேபி கிடைப்பதற்கு உதவி செய்ததாக கூறப்படுவர் இந்த அதாவது நிதின் நபீன் பேர் அவரது. இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். இது கூடவே நம்ம கேரளத்துல நடந்திருக்கிற இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அற்புதம், ஒரு அதிசயம். பிஜேபி பொறுத்தவரை என்னன்னா, திருவனந்தபுரத்தோட கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல 45 ஆண்டு காலமாக இடதுசாரி கட்சிகளோட கண்ட்ரோல் இருக்குது. அந்த இடத்துல 101 இது இருக்குது, வார்டு இருக்குது. அந்த 101 வார்டுல 50 வார்டு ஜெயிச்சுட்டு அதை கைப்பற்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெவலப்மெண்ட். அது கூடவே 2 இடத்துல 2 இதுல அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பாலக்காடுல பாருங்க, 10 ஆண்டு அங்க அந்த முனிசிபல் இதுல அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, முனிசிபாலிட்டி. அது ஒன்று. அப்புறம் திருப்புடித்துறான்னு ஒரு இடம் இருக்குதுங்க, அந்த இடத்துலயும் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஆக்குடி பார்த்தீங்கன்னா 3 இடத்துல. இதை எப்படி பார்க்கணும்னு பார்த்து என்னன்னா, வரப்போற தமிழ்நாடுல சட்டசபை தேர்தல் இருக்கும் பொழுது கேரளத்திலேயும் சட்டசபை தேர்தல் நடக்க போயிருது.
அதுல பிஜேபி ஒரு தேர்ட் ஃபேக்டரா வரணும்னு ரொம்ப அதுக்காக கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்ல ரொம்ப அடிபட்டிருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா, இந்த முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல அடிபட்டது இடதுசாரி. எல்டிஎஃப் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா, கோழிக்கோடு தவிர்த்து எங்கேயுமே இடதுசாரி கட்சிகளுக்கு இடம் இல்ல. கோழிக்கோடு ஒண்ணு தான் அவங்க முன்ன இருந்து அவங்ககிட்ட கைப்பற்றாங்க. காங்கிரஸுக்கு இதுல பெரிய வெற்றி இருக்குது. காங்கிரஸ் முதலிடத்தை பிடித்திருக்குது. காங்கிரஸ் எடுத்த கார்ப்பரேஷன் பேர்லாம் சொல்லிடுறேன். அதாவது 6 பெரிய கார்ப்பரேஷன் இருக்குது கேரளத்துல. அந்த 6 கார்ப்பரேஷன்ல கொச்சி, கொல்லம், திருச்சூர், கண்ணூர் இந்த 4 இடத்த யுடிஎஃப் பிடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல கோழிக்கோடு அது இடதுசாரி கட்சிகள்கிட்டயே இருக்குது. ஒண்ணு திருவனந்தபுரம். இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரெஸ்டீஜியஸ் ஒரு பெரிய ஒரு இது மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் ஃபைட் மெகா ஃபைட் நடந்தது திருவனந்தபுரம். இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எப்போலேருந்து ராஜீவ் சந்திரசேகர் பிஜேபி கேரள தலைவரா நியமிக்கப்பட்டாரோ, அவர் தொடர்ந்து ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, எப்படி பிரமாத பாரதம், விக்சித் பாரத் மாரி விகசித கேரளம்னு ஒரு கேம்பெயின் நடக்குது. கேரளத்துக்கு எப்படி நம்ம வளர்ச்சி கொண்டு வருவது? எப்படி கேரளத்துல புது வேலைவாய்ப்பு எப்படி செய்வது? இளைஞர்களுக்கு என்ன பண்ணுவது? தொடர்ந்து கேம்பெயின் நடக்குது. இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் இதே பண்ணாங்க. ஆனா இதுல இடதுசாரி கட்சிகள் ஒரு தவறு செஞ்சாங்க. என்னன்னா, இந்த தேர்தல் அதாவது இந்த கார்ப்பரேஷன் தேர்தலையே பினராயி விஜயனுக்கு 3வது தொடர்ந்து ஒரு 3rd டெர்ம் குடுக்குற மாரி அத ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது நெகட்டிவா போயிடுச்சு. 2026 பினராயி விஜயன் 3வது முறை வரலாம் அப்படிங்கிற இடத்துல, இப்போ யாருக்கான காம்படிஷனா இது ஃபோக்கஸ் ஆகுது சார்? இல்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, கேரளத்துல முன்ன போல இருந்தது இடதுசாரி கட்சிகள் தலைமையில எல்டிஎஃப், காங்கிரஸ் தலைமையில யுடிஎஃப். இது 2க்கு தான் இருந்தது. ஆனா ஒரு 6 மாசமா என்ன கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் தலைவர்கள் கான்ஃபிடன்ஸ் என்னன்னா, பினராயி விஜய் வந்துருவாரு. காங்கிரஸ்ல பல உள் பிரச்சனை இருக்குது. அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் இந்த தேர்தலே அத வந்து பண்ணாங்க அவங்க. இந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷனுக்கு சட்டசபை தேர்தலும் வெவ்வேறு தேர்தல்கள். ஆனா இப்பவே நம்ம அத கேம்பெயின் பண்ணுவோம். 3ஆம் முறை பினராய் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்க. அது இதுல அடிபட்டுடுச்சு. அதே நேரத்துல காங்கிரஸுக்கு அமோக வெற்றி பல இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அதுல சர்ப்ரைஸ் வின்னர் யார் பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்துல நம்ம பாஜக. ஓகே, ஓகே. அவங்க 2 பேருக்குள்ள மோதல்ல கிடைச்சதுன்னு பார்க்கலாமா? இல்ல பாஜகவோட உழைப்புக்கு கிடைச்சதுன்னு பார்க்கலாமா? இல்லங்க பாஜக வந்து ஒரு 3rd ஃபோர்ஸா வளர்ந்துட்டு வராங்க கேரளத்துல. அதாவது எல்லா இடத்துலயும் வளராட்டி கூட, கேரளம் அதாவது திருவனந்தபுரம் மாரி ஊர்ல பார்த்தீங்கன்னா, அது கேரளத்தோட தலைநகரத்திலே பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2, 3 விஷயங்கள் என்ன பார்க்கணும். 1 இந்த சபரிமலையில கோவில்ல இந்த தங்க தகடுகள் திருட்டு விஷயம் இருக்கு பாருங்க. ஆமா. அது இந்து சென்டிமெண்ட்ஸ ரொம்ப அஃபெக்ட் பண்ணித்து கேரளத்துல. ஏன்னா அதுல வந்து அந்த போர்டுல இருக்கிற அந்த அதாவது அந்த கோவில் அமைப்பு இருக்கு பாருங்க. அந்த தேவஸ்வம் போர்டுல. அந்த போர்டுல இருக்கிற சில மெம்பர்ஸ் எல்லாம் இடதுசாரி கட்சிகளோட தொடர்பு இருக்கு. அதுல ஒருத்தர் இடதுசாரி கட்சி சேர்ந்தவர். ஸோ அதுல எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க இன்வால்வ்மெண்ட் இருக்குதுன்னு அது பெருசா போச்சு. ஏன்னா சபரிமலை தங்கத்தேடு திருட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு. அடுத்த இஷ்யூ என்ன கேட்டீங்கன்னா, கேரளத்துல விலைவாசி ரொம்ப அதிகமா இருக்குது. இப்ப அகில இந்திய லெவல்ல கூட இன்ஃப்ளேஷன் அவ்வளவு ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல, கேரள விலைவாசி ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அத வந்து காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி அத ஒரு இஷ்யூவா பண்ணாங்க. பல இடத்துல பொருட்கள் விலை அதிகமா இருக்குது. இதுக்காக ஒன்றுமே செய்யவில்லை பினராயி அரசு. அது ஒரு கேம்பெயினா போச்சு. 2வது என்ன பார்த்தீங்கன்னா, இது அவர்கள் இடதுசாரி கட்சிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள மாரி மக்களுக்காக செய்யற பல திட்டங்கள் வச்சிருக்க இது யாருமே செஞ்சது இல்ல. 2020ல பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்துச்சு. கோவிடுக்கு போது பல திட்டங்கள கொண்டு வந்தாங்க. மக்கள் நலனுக்காக பல திட்டங்கள். அந்த திட்டத்த நன்றாக நாங்கள் அமல்படுத்தினோம். மக்களுக்கு நல்ல ரிலீஃப் குடுத்தோம் சொல்லி 2021 தேர்தல் சட்டசபை தேர்தல்ல ஜெயிச்சாங்க. அதே இந்த தடவ அதே கேம்பெயின் பண்ணாங்க. நாங்க இத செஞ்சோம், அத செஞ்சோம், அப்போ இப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம். மக்கள் நல திட்டங்கள் எங்கள மாரி வேற இது கிடையாது. ஆனா அதே நேரத்துல ஊழல் புகார்கள் அதிகமாயிட்டே போகுது கேரளத்துல.
இல்ல டைரக்டா பினராயி விஜயன் மேலயா இல்ல அமைச்சர்கள் மேலயா சார்? அமைச்சர்கள் மீதும் இருக்குது, பினராயி விஜயனோட உறவுக்காரர்கள் மீதும் இருக்கிறது. அவங்க அவங்க மகள் மேல வந்துச்சு. அவர் மாப்பிள்ளையே அமைச்சரா இருக்காரு. பினராயி விஜயன் கவர்மெண்ட்ல. இதுல இதுல இங்கே வாரிசு அரசியல் இருக்குது. ஆனா வேற விதமா அரசியல். மாமனாருக்கு பிறகு மாப்பிள்ளை அந்த மாரி ப்ரொஜெக்ஷன் போயிட்டு இருக்கு. மாமனாருக்கு அதாவது தகப்பனார் பேர மகள் இல்லாம இப்படி இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அ அதாவது மாநில அரசுக்கும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி கட்சிக்கு இடையுமே ஒரு பிரச்சனை. இதுவும் பல காரணங்கள். ஏன்னா தொடர்ந்து அவர் பினராயி இப்ப அடுத்தது அவர் அடுத்த அடுத்த 5 ஆண்டு இதுக்கு டெர்ம்க்கு பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் இந்த இந்த தேர்தல ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. மக்கள் அத ஒத்துக்கல. ஏன்னா இது நமக்கு இருக்கிற அதாவது பாருங்க கார்ப்பரேஷன் எலக்ஷனால சாக்கடை சரியில்ல, தண்ணி வரதில்ல. இந்த மாரி பிரச்சனைகள் தான். பொதுவாக அந்தந்த வார்டுல வர பிரச்சனைகள். ஆனா இத அவங்க ஒரு முழு கேரளத்துக்கே ஒரு பெரிய இஷ்யூ மாரி பண்ணி, இதுல ஒரு பின்னடைவு இடதுசாரி கட்சிகளுக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, அங்க கேரளத்துல எப்போதுமே ரிப்பீட் ஆகுதுங்க. ஒரு தரம் காங்கிரஸ் ஆட்சினா அடுத்தது இடதுசாரிகள் கட்சி ஆட்சி. ஆனா போன தரம் பார்த்தீங்கன்னா, பினராயி திருப்பி வந்துட்டார். அது வந்ததுனால இந்த தடவை கான்ஃபிடன்ஸ் திருப்பி எப்படி நடக்கும்? காங்கிரஸ்க்குள்ள என்னன்னா தலைவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, தொண்டர்கள் கம்மி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் ரமேஷ் சென்னித்தலா இருக்காரு. அவர் காங்கிரஸ் தேசிய அளவுல ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, லீடர் ஆஃப் த ஆப்போசிஷனா இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவரா கேரளத்து சட்டசபையில. அவர் சதீஷ். இவங்க 2 பேரும் தவிர்த்து கேசி வேணுகோபால் ராகுல் காந்திக்கும், சோனியா காந்தி குடும்பத்துக்கு நெருங்கியவர். அவருக்கும் ஒரு இது இருக்குது. என்னன்னா ஒரு கனவு நம்மளும் அடுத்த முதல்வர் ஆனோம் கேரளத்துக்கு. இதற்கு இடையே பார்த்தீங்கன்னா சசி தரூர். சசி தரூர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் இந்த நேற்றுக்கு திருவனந்தபுரத்துல ஜெயிச்சப்பரு அவர் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு பிஜேபிக்கு. ஆமா. காங்கிரஸ் உள்பட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. தாங்களும் வளர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கறது சொல்றாரு. காங்கிரஸும் கொஞ்சம் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கறது சொல்றாரு. இல்ல அவர் சொல்றாரு, நாங்க மாற்றத்துக்காக போட்டியிட்டோம். கேரளத்துல மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னோம். அந்த மாற்றம் பிஜேபிக்கு போயிடுச்சு. ஆனா அது ஒரு பாராட்டத்தக்கதுதான். ஆனா இது ராகுல் காந்திக்கோ, சோனியா காந்திக்கோ இவங்களுக்கு அது பிடிக்காது. இது என்ன அவங்களுக்கு பாராட்டு சொல்லவா நீங்க காங்கிரஸ் தலைவரா இருக்கீங்க? ஆனா மக்கள் இதுல என்ன பார்க்கறாங்கன்னா பாருங்க. அதாவது அங்க எப்போதுமே அங்க ஓட்டர் பார்த்தீங்கன்னா, இந்து ஓட்டர்கள், கிறிஸ்டியன் ஓட்டர்கள், இஸ்லாமியர்கள் ஓட்டர்கள்னு பார்ப்பாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் ஓட்டும், கிறிஸ்துவர் ஓட்டுகளும் எந்த ஃப்ரண்ட்டுக்கு இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. ஒரு டயத்துல பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்டுக்கு முழுக்கவே இந்து ஓட்டுல தான் இருந்தாங்க. இஸ்லாமியர் ஓட்டு எப்போ ஏன்னா முஸ்லீம் லீக் எப்போதும் காங்கிரஸோட இருக்கும். கிறிஸ்துவ ஓட்டு பார்த்தீங்கன்னா, கேரளா காங்கிரஸ் இருக்குது. அந்த கேரளா காங்கிரஸ் இப்ப இடதுசாரி கட்சிகளோடு இருக்கிறது. காங்கிரஸுக்கு இந்த தடவை கிடைத்த பெருமை என்னன்னா, கிறிஸ்துவர் ஓட்டுக்களை சேகரிக்கும் கேரளா காங்கிரஸ் எங்கள் கூட இல்லாத போது கூட எங்களுக்கு பல இடங்களில் வெற்றி கண்டிருக்கோம். ஆகையால் வரப்போற கேரளா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் எங்களோட கூட்டணி யுடிஎஃப் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்லா வரப்போறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. பிஜேபியை பொறுத்த மட்டும் என்னன்னா, இந்த சண்டை இவங்களுக்கு 2 நடக்கிறது. ஆனா மக்களுக்கு ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவா நம்மள பார்க்கறாங்க. இல்லன்னா திருவனந்தபுரம் போல ஒரு தொகுதியில அந்த ஒரு கார்ப்பரேஷன் எலெக்ஷன் நம்ம ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிறது பிஜேபியோட இது. அதனால தான் பாருங்க இந்த வெற்றிக்கு பிரதமரே இது பண்ணியிருக்காரு. வரவேற்று இது ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பம், வாட்டர் ஷெட் மூவ்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காரு. சார் இன்னொரு முக்கியமாக அங்க இருக்கக்கூடிய ஜாதி ரீதியிலான பின்புலம் அது கேரள அரசியல்ல ஒரு மையம் கொண்டிருந்து அதுல ஏதாவது சேஞ்சஸ் உருவாயிருக்கா சார்? இல்லைங்க அங்க இப்போ ஹிந்து ஓட்டுகளை பத்தி நம்ம பேசிட்டோம். ஹிந்து ஓட்டுகள்ல பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அங்க ஹிந்து ஓட்டு சொன்னீங்கன்னா, ஒண்ணு நாயர் ஓட்டு இருக்குதுங்க. இன்னொன்னு எழவா ஓட்டு இருக்குது. அது பெரிய ஃபிகர். அது எழவா ஓட்டுங்கிறது சிபிஎம்மோட பேக்போன். பல தலைவர்கள் அந்த கம்யூனிட்டிலேருந்து தான் இருக்காங்க தலைவர்கள். பினராயி கூட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதுல என்ன ஒரு பிரச்சனை எங்க வருதுன்னா, பினராயி விஜயன் முதல்ல பார்த்தீங்கன்னா 2016ல ஆட்சிக்கு வந்தாரு. வந்த பிறகு 20ல அந்த சபரிமலை உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு தீர்ப்பு சொல்லிச்சு. அதுல என்ன லேடிஸ் இனி கோவில்ல அலோவ் பண்ணலாம் அந்த சபரிமலை கோவில்லன்னு அது ஒரு பெரிய விவாதமாச்சு.
அதுக்கு அந்த டயத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மார்க்சிஸ்டோட உற்சாகத்துல என்ன சொன்னாரு, இல்ல இல்ல எல்லாரையும் உள்ள விடணும். அதுக்காக பக்தர்கள் அல்லாத பெண்மணிகள கூட உள்ள கொண்டு போய் சேர்க்கிற வேலையில ஆரம்பிச்சாங்க. பக்தர்கள் விரும்புவது ஒன்று. கோர்ட் சொல்லிடுச்சு யார் வேணா போலான்னு அவங்க சில பேர் முன் வந்தாங்க. அவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஸ்ட் டைப். அது பக்தர்கள் மத்தியில ஒரு கசப்பு உண்டாக்கிது. எதுக்கு? ஏன்னா இந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த கோவிலுக்கு ஒரு தனி அது ஆந்திரிய கோவில். அந்த கோவில்ல வேற விதமா இருக்குது விஷயங்கள்லாம். அத வந்து ஏன் இப்ப மேட்டர் திருப்பி சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமின் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது இவர் பண்ணிட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, லோக்சபா தேர்தல் இருந்தது பாருங்க. 2019 லோக்சபா தேர்தல். நான் சொல்வது இது 17, 18ல நடந்த தீர்ப்பு வந்தது. அப்ப நடந்தது. அந்த அந்த 19 நடந்த லோக்சபா தேர்தல இடதுசாரி கட்சிகளுக்கு பயங்கர அடி. ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 21 தொகுதிகள் இருக்குது லோக்சபா தொகுதி. அதுல 20ம் காங்கிரஸுக்கு போச்சு. காங்கிரஸ் எதிர்க்கட்சிகளுக்கு. அதுக்கு பிறகு இவங்க மாத்திட்டாங்க. பினராயி தன் டாக்டிக்ஸ் மாத்தினாரு. ஆனா கூடவே என்ன செஞ்சாரு, எப்படியாவது இஸ்லாமியர்களை ஓட்டு நம்ம காங்கிரஸ் பறிக்கணும். அதனால பல இண்டிபெண்டன்ட் முஸ்லிம் கேண்டிடேட்ஸ்ல போட்டாரு 21 தேர்தல்ல. அத கூடவே என்ன சொல்லப்படுறதுன்னா, எஸ்டிபிஐ போல ஆர்கனைசேஷன் இருக்கு பாருங்க. முஸ்லிமோட கொஞ்சம் ஹார்ட்லைன் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்களோட கூட சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஆச்சு. அதே நேரத்தில் அவர் சொன்னாரு, இல்ல காங்கிரஸுக்கும் அந்த மாதிரி உறவு இருக்குது. ஜமைத் இஸ்லாமி போல ஒரு அமைப்புகளோட இது இருக்குது. அவங்களாம் கொஞ்சம் ஹார்ட்லைன் இஸ்லாமிஸ்ட் லீடர்ஸ். இதுல இந்த குழப்பத்துல காங்கிரஸ், அதாவது இதுல இழவ சமுதாயத்துல பாத்தீங்கன்னா எஸ்என்டிபி இருக்குது. ஸ்ரீநாராயண குருவோட இதுல பரிபாலனம்னு ஒரு எஸ்என்டிபி, அதுக்கு ஒரு கட்சி இருக்கிறது. அது தலைவர், எஸ்என்டிபி தலைவர் நம்ம வேலுப்பள்ளி நடேசன் பேரு. அவர் என்டிஏல மெம்பர் வேற. அவரு அவரோட மகன் தான் கட்சி நடத்துறாரு. அவர் சமீபத்துல ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதம் கிளப்பினார். என்ன சொன்னார்னா, வட கேரளத்துல, அதாவது நார்த் கேரளால எங்க முஸ்லிம் அதிகமா இருக்கிற ஏரியாஸ்ல எல்லாம், மல்லப்புரம் போல தொகுதிகள்ல, கோழிக்கோடு இடத்துல எல்லாம் ஓபிசி கம்யூனிட்டியான நாங்க இழவாளுகளுக்கு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. முஸ்லிம் டாமினேஷன் அதிகமா இருக்குது. அதை யாருமே ஒண்ணு கண்டுக்கிறது இல்ல. இது ஒரு மேட்டர் ஆஃப் வொரி. இது இழவா கம்யூனிட்டி ஒரு பிரஷர்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். அதை விட்ட போது என்னாச்சு, அதை காங்கிரஸ் கண்டம் பண்ணாங்க. ஏன்னா இவர் எப்போதுமே என்டிஏ கூட இருக்காரு. அண்ட் கூடவே அப்பப்போ பினராயி விஜயனை சந்திச்சுட்டு வருவார். பினராயி விஜயன் இவரோட கார்ல போறதெல்லாம் உண்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் கண்டம் பண்ணல. பினராயி விஜயன் இல்ல அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லல. அதனால என்னாச்சு, இஸ்லாமியர்கள் ஏரியால நார்த் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா முழுமையாக ஃபுல் சப்போர்ட் முஸ்லீம் லீக்குக்கு போச்சு. ஐயுஎம்எல்லுக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அது வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருக்குது. அதாவது ஜாதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முழுமையா இழவ கம்யூனிட்டிக்குள்ள ஒரு டிவிஷன் மாதிரி. ஆனா நாயர் சமுதாயம் பாருங்க, பல பேர் காங்கிரஸ்ல இருக்காங்க. நிறைய பேர் இப்ப நாயர் சமுதாயம் அண்ட் இழவ சமுதாயம் பிஜேபி கூட வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸுக்கான காரணமா இருக்கு, சேஞ்ச் ஓவருக்கான காரணம். கட்டாயமாக. ஓகே சார். சார், இப்போ சமீபத்தில் நம்ம 2 முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, டிஎம்கே என்ன பண்றாங்க, டிஎம்கேன்னு சொல்றதை விட இண்டி கூட்டணி ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் இம்பீச்மெண்ட்டுக்காக பார்லிமெண்ட்ல மோஷன் கொண்டு வராங்க. அமித்ஷா அவர்களுடைய பேச்சு, இந்த 2 எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அதுல காங்கிரஸ் கட்சி, அது பிரியங்கா காந்தி போல தலைவர்கள், அகிலேஷ் யாதவ், சமாஜ்வாதி, அவங்க திருப்பரங்குன்ற மேட்டர் சரியா புரிஞ்சுக்கல. அதை ஒண்டி அது இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல இருக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. அதுல குறிப்பிட்டதாக இந்த நிதி அரசர் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துக்காக தான் வேலை பண்றாரு, ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி வச்சிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பாருங்க. அதுல அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா எந்த நிதி அரசரையும் அவர் கொடுக்கிற அவர் தீர்ப்புக்காக நீ இம்பீச் பண்ண முடியாது. நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் கிளியரா இருக்கு. ஒரு நிதி அரசர் மீது, ஒரு ஜட்ஜ் மீது ஆக்ஷன் எடுக்க, இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கணும்னா அவர் மேல கரப்ஷன் சார்ஜ் இருக்கணும். இல்ல அவர் அவர் நடைமுறை சரியா இல்ல, ஒரு மாரல் டர்பிட்யூட் மேட்டர் இருக்கணும். இது அந்த மாதிரி மேட்டர் இல்லை. இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர். இந்த மேட்டரை டிஎம்கே பெருசு பண்ண காரணம் வேற.
ஆனா வட இந்தியாவுல அத புரிஞ்சுக்கல. ஆனா அத சந்தர்ப்பத்த இது பண்ணிட்டு பிஜேபி தலைமை புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா வட இந்தியாவுல உங்களுக்கு வந்து காங்கிரஸும் சரி, சமாஜ்வாதி பார்ட்டியும் சரி, பல தொகுதிகள்ல பிராமணர் கேண்டிடேட்ஸ் போடுறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் 8% ஓட்டு இருக்குது. இத பிஜேபி என்ன காமிக்க விரும்புறாங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டுல இந்திய இந்துக்கள் மத்தியில இருக்கிற ஒரு இந்த மாரி திருப்பரங்குன்றம் பண்ற மேட்டர்ல ஒரு யூனிட்டி வரும்பொழுது, ஒரு ஒற்றுமை வரும்பொழுது, அங்க திருப்பி நீங்க அந்த பழைய இத கொண்டு வரீங்க. ஒரு ஆன்டி பிராமின்காக ஒரு நரேட்டிவ் வரதுக்கு முயற்சி பண்றீங்க. ஆனா வட இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரிவர்ஸ் கிடைக்கும். எப்படி சனாதன் தர்மத்த பத்தி உதயநிதி ஸ்டாலின் சில கமெண்ட் பண்ண பிறகு, அது டப்புன்னு ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேச எலக்ஷன்ல காங்கிரஸுக்கு பெரிய சங்கடமா போச்சு. அதாவது நீங்க கூட்டணி வைத்திருக்கிற ஒரு கட்சியோட பெரிய தலைவர் இந்த மாரி பேசுறாரு. எவ்வளவுதான் இங்க தமிழ்நாட்டுல டிஎம்கே தலைவர்கள் சொன்னாலும் சரி, நாங்க சொல்வது இந்து தர்மத்தை இல்ல, ஜாதி அடிப்படையில இருக்கிற கொடுமைகள தான் சனாதன் தர்மம்னு நாங்க நினைக்கிறோம். அது வட இந்தியாவுல அப்படி புரிஞ்சுக்கல. ஏன்னா வட இந்தியாவுல இந்து தர்மத்துக்கும் சனாதன் தர்மத்துக்கும் ஒரே பேர் தான். அதுல காங்கிரஸுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த தடவ பார்த்தீங்கன்னா, ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ஜட்ஜ் இந்த மேட்டரே என்ன புரிஞ்சுக்காம, அது நடந்த விதத்த பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அப்படியே பிரஷரைஸ் பண்ணி சிக்னேச்சர் வாங்கிட்டாங்க. இது பாருங்க, இந்த இம்பீச்மென்ட் நோட்டீஸ் ஒண்ணும் நடக்கிறதுக்கு இல்ல. ஏன்னா அவ்வளவு நம்பர் கிடையாது 1. 2வது அதுக்கு பிறகு ஜட்ஜஸ்க்குள்ள என்ன ரியாக்ஷன் பாருங்க. ரிட்டயர்ட் ஜட்ஜஸ் ரியாக்ட் பண்றாங்க. நீங்க ஒரு ஜட்ஜ டார்கெட் பண்றீங்க. இது தவறு. உங்க அரசியலுக்காக அவரை டார்கெட் பண்ணக்கூடாது. அது வந்து சொல்லி அது பெரிய மேட்டர் ஆயிடுது. ஸோ அதனால இத பிஜேபி பாருங்க, அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. எந்த இஷ்யூல நம்ம தமிழ்நாட்டுல எந்த மேட்டரா இருந்தாலும் ஆல் இந்தியா லெவல்ல எதுக்கு நல்ல ரெசோனன்ஸ் இருக்குன்னு பார்க்குறாங்க. இந்த திருப்பரங்குன்றம் மேட்டர் இப்ப பெரிதாயிடுது. ஸோ அதான் அமித்ஷா அவர்கள் சீரியஸா எடுத்துக்கிறாரு. இல்ல சீரியஸா எடுத்துட்டு இருக்காங்க. அத பத்தி பிஜேபி தலைவர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றம் வந்து 6 படை வீடுகள்லயே முதல் வீடு. அங்க வந்து அங்க பண்பாடு என்ன, அந்த கலாச்சாரம் என்ன, முருகன் மேல தமிழ்நாடு முழுவதும் பக்தி இது இது எப்படி இருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, இத அனாவசியமாக டிஎம்கே ஒரு அயோத்தியா பாபரி மாதிரி ஒரு இஷ்யூ பண்ண பார்க்கறாங்க. ஆமா, எஸ். எதுக்கு பண்ண பார்க்கறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வேற பிரச்சனை. ஆக்டர் விஜயோட தமிழக வெற்றி கட்சி மைதானத்துல இறங்கின பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சுங்க, நம்ம மைனாரிட்டி ஓட்டெல்லாம் அங்க போயிடுமோன்னு. கிறிஸ்தவர் ஓட்டுகள் தான் அந்த போனாலும் அது கட்டாயம் போயிடும். இஸ்லாமியர் ஓட்டுகளை நம்ம எப்படியாவது பிடிச்சு வச்சுக்கணும், இல்ல அது போயிட போறது. ஏன்னா என்ன இன்ஃபர்மேஷன் பிஜேபிக்கு கிடைக்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட் ஹைகமாண்டுக்கு என்னன்னா, பெரும்பாலும் தமிழ்நாட்டுல அதுல ஜாதி இதெல்லாம் கிடையவே கிடையாது. விமன் ஓட்டர்ஸ் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க விஜய் பக்கம். அது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சரி, தே ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் விஜய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இதுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அந்த பயம்தான். இன்னொரு பக்கம் சார், ராகுல் காந்தி, அதானி இவங்க 2 பேரும் சந்தித்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குல்ல. கரெக்ட். கை குலுக்கி மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். அது எதனால, எதுக்காக சந்திப்பு நடந்துச்சு? 2 பேரும் ஏதாவது உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்காங்களா? இல்லைங்க, சரத்பவாரோட பிறந்த நாள் அது 12ஆம் தேதி. அதை ஒட்டி அவங்க வீட்டில் ஒரு விருந்து வச்சாங்க. அந்த விருந்துல பல தலைவர்கள் இது பண்ணாங்க. அண்ட் கௌதம் அதானி சரத்பவாருக்கு நெருங்கியவர். ஆமா, அவருடைய பயோகிராஃபி கூட கௌதம் அதானி குறித்து எழுதியிருந்தார் இல்லையா? எழுதியிருந்தாரு. இந்த ராகுல் காந்தி அதானியை டார்கெட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னாரு, நீங்க மோதியை டார்கெட் பண்ண கௌதம் அதானியை இது பண்ணாத. நம்ம அரசியல்ல பாருங்க, அரசியல்ல பல பிரச்சனைகள். ஆனா அரசியல்ல நம்ம ஒரு தொழிலதிபர் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா தொழிலதிபர் நம்ம எல்லாருக்கும். அண்ட் அதானி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, தே ஆர் க்ளோஸ் டு டிஎம்கே லீடர்ஸ், தே ஆர் க்ளோஸ் டு மமதா பானர்ஜி, இந்த தாக்கரேஸ். அவங்க ஏதாவது இப்ப ரேவந்த் ரெட்டி ராஜஸ்தான்ல முதல்வர் இருந்த அசோக் கெலாட் அவர்கள் ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. பினராயி விஜய் ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. இதுல அதனால சரத்பவார் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர். அவர் ராகுல் காந்திக்கு சொல்ல பார்த்தார், இது சும்மா விட்டுருங்க, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லீடர் நம்ம எதிர்கட்சி டார்கெட் பண்ணக்கூடாது. நம்ம சரத்பவார் தன்னுடைய மகளுக்கும் சொல்லியிருக்கணும்ல, சுப்ரியா சூலைக்கும் சொல்லியிருக்கணும்ல. அது சொன்னாங்க. இதுல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இதுவா இருக்கும்.
வீட்டில் எல்லாரும் கூப்பிட்ட போது இது பண்ண போது இவங்க வந்து அப்போ அவர் இருந்தார் கௌதம் அதானி கை குலுக்கினார். கை குலுக்கின பிறகு அந்த நேரத்தில் யார் புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு சுப்ரியா சூலே எல்லார்ட்டையும் சொன்னாங்க. புகைப்படம் எடுக்காதீங்க, இது ராகுல் காந்திக்கு பிரச்சனை ஆயிடும். இது அப்புறம் இது என்னது இது? ஏன்னா இங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி ஆளும் இடங்கள்ல, அது கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல எதிர்க்கட்சிகள் ஆளும் இதுவா இருக்கட்டும், கேரளமா இருக்கட்டும், இல்ல திரிணாமுல் ஆளும் மேற்கு வங்காளம், எல்லா இடத்துலயும் கான்ட்ராக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றாங்க. இதுல ஆனா ராகுல் காந்தி கை கொடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ராகுல் காந்தி பிரச்சனை வந்துடும் தடுத்திருக்காங்க சுப்ரியா சூலே. ஆனா மேட்டர் வெளில வந்துருச்சு. அதாவது என்னன்னா, இது என்ன டூப்ளிசிட்டி? நீங்க அதாவது பாருங்க, அதானிக்கு சில மற்ற இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. காரணம், அந்த பெரிய தொழிலதிபர்களுக்குள்ள நடக்கிற போட்டி. அந்த போட்டியில அரசியல் கட்சிக்கு மாட்டிக்கூடாதுன்னு சொல்றதுதான் சரத்பவார். அவங்களுக்குள்ள இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இல்லை, இன்னொரு கான்ட்ராக்டுக்காக போட்டி போடுவாங்க. நம்ம எதுக்கு அதில் நுழையணும்னு கூடுபாடு வரைக்கும் சொல்லி பார்த்தார். ஆனால் ராகுல் காந்தி என்ன நினைச்சாரு, நமக்கு மோதியை ஒன்றும் செய்ய முடியலன்னா அதானியே குட்டுவோம், தேல் கொட்டுற மாதிரி கொட்டிட்டே இருந்தா மோதி எஃபெக்ட் ஆவார். ஆனால் மோதி எஃபெக்ட் ஆகல. ஹிடன்பர்க் ரிப்போர்ட் அது இது எல்லாம் வந்துச்சு, அதுல ஒன்றும் அதானி பாதிக்கப்படலை. இப்ப சமீபத்தில் கூட அதானியோட தம்பி மகன் பிரணவ் அதானிங்கிறவர், அவரும் பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவரும் ஹேண்டில் பண்றாரு. அவர் இப்ப சமீபத்தில் ஒரு மீடியா ஈவெண்ட்ல சொன்னாரு, இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. பீகார்ல நாங்க பீகார் போற மாநிலத்தில் கூட நாங்க 20,000 மெகாவாட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். நாங்க ப்ராஜெக்டோட கனெக்டடு. எல்லா அரசு, எல்லா கவர்மெண்ட்டும், எந்த அரசியல் கட்சிகள் நடத்தினாலும் சரி, அவங்க மாநிலத்தில் அவங்களுக்கு வளர்ச்சி தேவை, வேலை வாய்ப்புகள் அது உருவாக்குறதுக்கான சூழ்நிலைக்காக அவங்க பாடுபடுறாங்க. எங்களை எந்த இடத்துல கூப்பிடுறாங்களோ அங்கே நம்ம யூனிட் போடுறோம். ஏன்னா கௌதம் அதானி பல முறை ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு, ஸ்டாலின் குடும்பத்தில் உள்ள பெரிய நபர்களையும் சந்திச்சிருக்காரு, சந்தித்து கொண்டு இருக்கிறாரு. இதுல அரசியல் கிடையாது. இது எங்க பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன், அந்தந்த மாநிலத்தில் வளர்ச்சி வேணும். இதுல இந்த மேட்டர் லீக் ஆன பிறகு அது சுப்ரியா சூலே போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்க, அதுல தான் ஒரு பரபரப்பு. என்னங்க வந்தாங்க, உட்காந்தாங்க, 2 பேரும் கை குளிக்கிறாங்க, பக்கத்துல உட்காந்தாங்க. இதுல என்ன போட்டோ வந்தா என்ன ஆயிடுச்சு? இல்ல இது ராகுல் காந்தி விரும்ப மாட்டாரு அப்படின்னு சுப்ரியா சூலே ராகுல் காந்தியை ப்ரொடெக்ட் பண்ண பார்த்துருக்காங்க. அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் சார், அமித்ஷாவுக்காக பன்னீர்செல்வம் காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் பன்னீர்செல்வம் அணியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட தள்ளி வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் எப்படியாவது என்டிஏ அலைன்ஸ்குள்ள, அதிமுகக்குள்ள சேர்க்கிறாங்களோ என்னமோ, என்டிஏ அலைன்ஸ்குள்ள சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை போயிட்டு இருக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட அது போல தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த சந்திப்புக்கு டிலே ஆனதுக்கு காரணம் என்ன? உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்லைங்க, அதுல என்னன்னா, முதல்ல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, முதல்ல செங்கோட்டையன் வந்து சந்திச்சார். நான் கேள்விப்படுவது என்னன்னா, செங்கோட்டையன் அமித்ஷா சந்தித்த போது எனக்கு நீங்க சப்போர்ட் கொடுங்க, சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பல தலைவர்கள் அதிமுகலேருந்து கிளம்பி வந்துருவாங்க, என் கூடவே வந்துருவாங்க. அமித்ஷா ஒன்றும் பெரிய அஷூரன்ஸ் கொடுக்கல. சரி, உங்களை நாங்க தடுக்க முடியாது, இது உங்க உள் விவகாரம், நீங்க பண்ணி பாருங்க. ஆனா செங்கோட்டையன் வெளியில வந்து ஒன்றும் பெரிய புயல் கலப்பல தமிழ்நாட்டில். அவர் கூட அவர் ஒண்டி தான் வந்தார், வேற யாருமே வரல. அவர் போய் விஜயோட கட்சியில் சேர்ந்துட்டாரு. என்ன ஒன்றும் பெரிய பெரிய பரபரப்போ ஒன்றும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போறது பார்த்தீங்களா, சில கட்சி தலைவர்கள் சொல்றாங்க, இல்ல தென் மாவட்டங்கள்ல தேவர் ஓட்டுல பெரிய பிரிவு வந்துடும், ஓபிஎஸ் சேர்த்துக்கணும். அதே நேரத்தில் அமித்ஷாக்கு வேற ரிப்போர்ட்டும் வருது, இன்னைக்கு தேதியில ஓபிஎஸ்க்கு மின்னர்த்த செல்வாக்கு கிடையாது. பெரும்பாலும் அவர் தன் மகனோட ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் தான் பார்க்கிற வழியே இஸ் நாட் பாதர்ட் அபவுட் தேவரோட ஓட்டுக்கு பெரிய அவருக்கு முன்ன போல இல்லை அவருக்கு, அப்படிங்கிற தகவலும் வருது. இந்த நேரத்தில் அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, சரி அதிமுகக்கு, ஆனா ஒண்ணுங்க, இபிஎஸ் தரப்புல என்ன சொல்றாரு, இவங்களெல்லாம் நான் எப்படி சேர்த்துக்குது, இவங்கெல்லாம் எங்களுக்கு டைரக்டா எதிர்த்து இருக்காங்க, டிஎம்கேக்கு வாய்ப்பு நன்னா இருக்குன்னு வேற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இவங்களை எப்படி நான் இதுல சேர்த்துக்கிறது? அப்படி அவங்க சேரணும்னா அவங்க டிக்ளேர் பண்ணட்டும், தட் என் தலைமையில் உள்ள அதிமுக அரசுக்காக உழைப்போம்னு சொல்லுவோம், என்ன சிஎம் கேண்டிடேட்டுக்காக ஏத்துறான்னு ஒத்துக்கிட்டோம். பட் இந்த மேட்டர் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடுங்க. சில சமயம் அமித்ஷா கூட யோசிக்கிறாரு, நான் கேள்விப்படுது,
இந்த விவரத்தில் நம்ம எதுக்கு உள்ள போனோம்? இந்த அலையன்ஸ் எப்படியா, அதாவது என்னங்க, இப்ப அமித்ஷா போல தலைவர்கள், பிரதமர் கூட என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது நாம ஆட்சிக்கு வரணும், நம்ம என்டிஏ ஆட்சிக்கு வருவது 2வது கட்டம். ஆனா முதல் கட்டத்துல நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் என்னன்னா, எப்படியாவது டிஎம்கே கவர்மெண்ட்ட வீழ்த்தணும். திருப்பி டிஎம்கே ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்கு நாம என்ன வேணா தயாரா இருக்கணும். என்ன சாக்ரிஃபைஸ் கூட வி ஷுட் பி ரெடி. ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க, எது செஞ்சாலும் பாருங்க, எப்படியாவது பாருங்க, டிஎம்கே திருப்பி வந்துச்சுன்னா அது யாருக்கு லாபம்? எந்த அதிமுக தலைவர்களும் லாபம் கிடையாது. பாஜகவுக்கு இது ஆனா ஓபிஎஸ் ஏதோ ஒரு வகையில சமாதானப்படுத்தணும்ல சார் அசெம்பிளி எலெக்ஷனுக்கு. இல்லைங்க, அது சமாதானம் யார் படுத்தணும்? அமித்ஷா அந்த தான் படு- செய்ய வேண்டியது இருக்கும். இல்ல, அமித்ஷா கையில அமித்ஷா தானே இருக்கு. இல்ல, அமித்ஷா என்ன செய்ய முடியும்? மேக்ஸிமம் அவர் கேட்கிற சீட்டு வேணா 1-2க்கு என்டிஏல இருந்து கொடுக்கலாம். எஸ், ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா ஓபிஎஸ் தாவேகா பக்கம் செங்கோட்டையன் மாதிரி போயிட்டாருன்னா பாஜகவுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று, இபிஎஸ் எந்த வகையிலும் அதுக்கப்புறம் பாஜகவால் என்ன பண்ண முடியாது, ஒரே தலைவர் அப்படிங்கிற ஒரு முடிவு ஆயிடும். அதுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று, தாவேகாவுக்கு ஓபிஎஸ் ஆதரவு போச்சுன்னா தென் தமிழகத்தில் ஒரு வாக்கு வங்கி பெரிய அளவில் இல்லைன்னா கூட ஒரு ஸ்கோரிங்கான வாய்ப்பு இருக்கும்ல. இல்லைங்க, இவங்க என்ன யோசிக்கிறாங்க, நான் இங்க டெல்லியில இருந்து கேள்விப்படுவது என்ன என்றால், தாவா தமிழ் வெற்றி கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சினாலும் அதுவும் நமக்கு சாதகம் தான். எப்படின்னா டிஎம்கே அஃபெக்ட் பண்ணும். என்னவா இருந்தாலும் டிஎம்கே திருப்பி வர முடியாது. வரட்டும், பரவாயில்ல, விஜய் பண்ணட்டும், அதுல நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனா டிஎம்கே திரும்பி வரக்கூடாது. இவங்க முன்னாடி பார்க்கறது என்னன்னா, மீண்டும் திமுக திருப்பி வந்துச்சுன்னா அது இந்தி கூட்டணிக்கு ஹெல்ப் பண்ணும், என்டிஏக்கு இல்லை. வேற யார் வேணா வரட்டும், நம்ம கூட்டணிக்காக உழைப்போம். அதுல நயினாரும் இதெல்லாம் கிரவுண்ட் ரிப்போர்ட்ல எடுத்து சொல்றாரு அமித்ஷாக்கு. ஸோ அமித்ஷா அவர்கிட்ட திருப்பி சொல்லி பாருங்க, என்ன வேணா செய்யுங்க, திமுக வராததுக்கு பாருங்க. சரி. ஏன்னா இண்டிவிஜுவல் ஈகோல நம்ம மாட்டிக்க வேண்டாங்கிறது தான் அமித்ஷாவோட அட்வைஸ். நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.